Petra Evangelical Deliverance Church presents தீர்க்க தரிசன சத்தம், prophetic voice. இந்த ராத்திரி வேளையிலும் கர்த்தர் நம்மோடு கூட பேச தெரிந்து கொண்ட ஒரு விசேஷ தலைப்பு, ஏன் வியாதிகள். எல்லாரும் சத்தமாய் சொல்லுங்கள், ஏன் வியாதிகள். Why sicknesses? Why there are sickness? ஏன் வியாதிகள் வருகின்றது? வியாதிக்கான காரணங்கள் என்ன? ஏன் ஒரு மனிதன் வியாதிப்படுகிறான்? வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை ஒரு தேவனுடைய பிள்ளையினால் வாழ முடியுமா? அப்படி வாழ முடியுமானால் எப்படி? வாழ முடியாது என்றால் எப்படி அதை மேற்கொள்வது? பலவிதமான கேள்விகள் இந்த தலையங்கத்திற்கீழே இந்த ராத்திரி வேளையில நாம் தியானித்து ஒரு விசேஷ சுகத்தோடு நாம் இன்றைக்கு வீடுக்கு திரும்ப போகிறோம். விசுவாசிக்கிறவர்கள் மட்டும் கையை உயர்த்தி ஹalleluya. தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப ஒரு டிஃபிகல்ட்டான தலைப்பு. ஒரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு தெரிய வேண்டிய ஒரு சத்தியம், புதிதாய் வருகிறீர்கள் ஆனாலும் நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு சத்தியம். இன்றைக்கு தேசத்திலும் சரி, உலக நாடுகளிலும் சரி, வியாதிக்கு அளவே இல்லை. பலவிதமான வியாதிகள் தோன்றிக் கொண்டே இருக்கின்றன. புது புது வியாதிகளுக்கு புது புது பெயர்கள் உருவாகி கொண்டே இருக்கின்றன. இதுவரைக்குமே கேள்வியே பட்டிடாத எத்தனையோ கொள்ளை நோய்கள், வைரஸ், எத்தனையோ விதமான சரீரத்திற்கு இருக்கக்கூடிய மரண வியாதிகள், யாருக்குமே தோன்றாதது ஒன்று தோன்றுகிறது. இதுவரைக்கும் சரித்திரத்திலே கேட்டிடாத வியாதிகளை கேள்விப்படுகிறோம். எங்கே பார்த்தாலும் மனுஷர்கள் வியாதிப்படுகிறார்கள். இன்னைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு நீங்கள் போனீர்கள் ஆனால் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலும் நிறைந்திருக்கின்றன, பிரைவேட் ஹாஸ்பிட்டலும் நிறைந்திருக்கின்றன. இந்த பிரைவேட் ஹாஸ்பிட்டல்ல இன்றைக்கு ஜனங்கள் போய் மெடிக்கல் கார்டை வச்சு பதிவு செய்ய விரும்பினாலும் அன்றைக்கு இன்றைக்கும் என்றைக்குமே சொல்லுகிறார்கள், இடம் இல்லை. அவ்வளவு வியாதியஸ்தர்கள் இன்றைக்கு தோன்றி பலவீனம் அடைந்து மருத்துவமனையிலே ஒவ்வொரு நாளும் சேர்க்கப்பட்டு கொண்டே வருகிறார்கள். உலகம் எங்கிலும் ஜனங்கள் வியாதியினாலே அவஸ்தைப்படுகிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ராத்திரி கர்த்தர் வானத்தை திறந்து நம்மோடு பேசட்டும். இதை எப்படி நாம் கையாள போகிறோம்? கர்த்தர் இதிலே வைத்திருக்கிற மறைவான ரகசியங்கள் என்ன? இவைகளை கொஞ்சம் ஆழமாக இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, எந்த ஒரு மருத்துவமனைகளும் கொடுக்காத ஒரு மிகப்பெரிய அஷூரன்ஸ், ஒரு பெரிய நம்பிக்கையை வேதாகமம் நமக்கு தருகிறது. பரிசுத்த வேதம் நமக்கு ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறது. என்ன வாக்குத்தத்தம்? யாத்திராகமத்தின் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் வசனம் 26. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவர் பார்வைக்கு செம்மையானபடி செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால், அவருடைய நியமங்களை யாவையும் கை கொண்டால், நான் எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகளில் ஒன்றையும் உனக்கு வரப்பண்ணேன். நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். இந்த சத்தம் வேணாங்க, கொஞ்சம் நல்லா தான் சத்தத்தை உயர்த்தி ஆமேன் போடுங்க பார்க்கலாம். ஹalleluya. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே பிறப்பதற்கு முன்பதாகவே
ஜனங்கள் யெகோவா என்கிற தெய்வத்தை, பிதாவாகிய தெய்வத்தை தேடி ஆராதித்துக் கொண்டிருக்கிற வேளையிலே மோசேயின் மூலமாக ஒரு பெரிய வாக்குத்தத்தத்தை கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஜனங்களுக்கு கொடுக்கிறார். எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதிகள். எல்லாரும் சொல்லுங்கள், எகிப்தியருக்கு வரப்பண்ணின வியாதி. எகிப்தியர்கள் என்று சொல்லும்போது தேவனை அறியாதவர்கள், அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடியவர்கள், a people who doesn't know who is God. தேவனையே யார் என்று அறியாமல் இருக்கிறவர்களுக்கு பெயர்தான் எகிப்தியர்கள். அவர்களுக்கு நான் வரப்பண்ணின எந்த வியாதியையும் உங்களுக்கு வரப்பண்ணேன். சத்தம் வரமாட்டத. அவங்களுக்கு வந்த வியாதிகளில் ஒன்றாகிலும் உங்களுக்கு வருவது இல்லை. நானே உங்கள் பரிகாரியாகிய கர்த்தர். ஆங்கிலத்திலே வாசிக்கும் பொழுது நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர்னு சொல்லும் பொழுது ஆங்கிலத்திலே I am the Lord that healeth thee. உங்களை சுகமாக்குகிற கர்த்தர் நானே என்று சொல்லுகிறார். அருமையானவர்களே, இன்னைக்கு ராத்திரி ஒரு விசேஷமான கர்த்தருடைய வல்லமை இறங்கி கொண்டிருக்கிறது. நான் நம்புறேன் இயேசு இன்றைக்கு நம்மளை குணமாக்குகிறவராக, நம்மளை சுகமாக்கக்கூடியவராக, நம்முடைய வியாதிகளை நீக்கக்கூடியவராக, நம்முடைய பலவீனங்களை நீக்கக்கூடியவராக, இந்த வாக்குத்தத்தத்தின்படி எகிப்தியருக்கு வரப்பண்ணின எந்த வியாதியாகிலும் இன்றைக்கு நம்முடைய சரீரத்தில் இருக்குமானால் அதை நீங்களும் நானும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே இன்றைக்கு நாம் சரீரத்தை விட்டு விலகச் செய்து சுகத்தையும் பலத்தையும் இன்றைக்கு அனுபவிக்க போகிறோம். அருமையானவர்களே, இன்னைக்கு செய்தி தலைப்பே why sickness. ஏன் வியாதிகள்? வியாதிகளுக்கு பல காரணங்கள் இருக்கிறது. ஆண்டவரை நம்புகிறார்கள், கர்த்தருக்காக ஊழியம் செய்கிறார்கள், தேவனையே தேடுகிறார்கள், இரவும் பகலும் தேடுகிறார்கள். ஆனாலும் வியாதி வருகிறது. பாவம் செய்தவர்களுக்கெல்லாம் வியாதி வருகிறது, பாவம் செய்யாதவர்களுக்கெல்லாம் வியாதியே வராது என்ற ஒரு கான்செப்ட் இன்றைக்கு மனுஷர்களுக்கு இருக்கு. இன்னொரு பகுதியில் கர்த்தரே வியாதியை அனுப்புவாரு என்கிற ஒரு மனப்பான்மை இருக்கிறது ஜனங்களுக்குள்ளே. ஒரு விதத்திலே பிசாசு வியாதிகளை கொண்டு வந்து ஜனங்களை சிறுமைப்படுத்தி கொண்டிருக்கிறான் என்ற ஒரு மனப்பான்மை இருக்கிறது. இவைகளின் மத்தியிலே கர்த்தர் இன்னைக்கு நம்மோடு கூட சில தெளிவான காரியத்தை பேசி நம்மளுக்கு சில விஷயத்தை சொல்லி கொடுக்க போறார். நான் நம்புறேன் இன்னைக்கு ஆண்டவர் நமக்கு ஒரு டாக்டரா இறங்கி வர்றார். பக்கத்தில் தட்டி சொல்லுங்க, ஆண்டவர் இன்னைக்கு டாக்டரா வர்றார். ஹல்லேலூயா. உங்க சரீரத்தில் என்ன வியாதி இருக்குன்னு உங்களுக்கு இப்ப தெரியாது, தெரியாம இருக்கலாம். ஆனா இன்னைக்கு சுகமாகுவீர்கள். என்ன வியாதின்னு தெரிஞ்சு வந்திருந்தாலும் சுகமாவீங்க. இல்லை, சரீரத்தில் என்ன நடக்குதுன்னே உங்களுக்கு தெரியல, நீங்க ஒன்றும் மெடிக்கல் செக்கப்பே பண்ணல, என்ன நடக்குதுன்னே புரியலன்ற மாதிரி வந்து உட்கார்ந்திருந்தாலும் உங்கள் சரீரம் இன்றைக்கு ஆரோக்கியம் அடையும், சுகம் அடையும். சுகத்தோடு தான் வீட்டுக்கு போவீர்கள். சுகப்படுத்துகிறவர் ஒருவர் இந்த இடத்திலே உலாவி கொண்டிருக்கிறார். As right now you are hearing the word of the Lord. The Lord, he said that he will heal thee. உங்களை குணமாக்குவேன்னு சொன்னவர், உங்களை சுகமாக்குவேன்னு சொன்னவர் இந்த இடத்துல உலாவி கொண்டிருக்கிறார். நீங்கள் அதை விசுவாசியுங்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வியாதிகளுக்கு பல காரணங்கள் உண்டு. நான் உங்களுக்கு சிலவற்றைகளை காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். ஏதேன் தோட்டத்துக்குள்ள முதலாக மனிதனை தேவன் படைத்த பொழுது அவன் எந்த விதமான வியாதியை உடையவனாக காணப்படவே இல்லை. The Garden of Eden, ஏதேனுடைய தோட்டத்திலே மனிதனை தேவன் சிருஷ்டித்த பொழுது நீ சகலவற்றையும் ஆளுவாய், நீ சகலத்தையும் ஆண்டு கொள்ளுவாய் என்று
அதிகாரத்தை மனுஷன் கையில கர்த்தர் கொடுத்தார். அவன் பூரணமாக்கப்பட்டவனாயிருந்தான். He was perfect. ஆண்டவருடைய படைப்பிலே ஒரு மிக அழகான படைப்பு மனிதர்கள். ஆண்டவர் மனிதர்களை அழகாய் படைத்து அழகாய் சிருஷ்டித்து அவனுக்கு வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏதேன் தோட்டத்திலே கொடுத்தார். ஆனால் சம்பவித்தது என்ன? ஆதியாகமம் 3ஆம் அதிகாரம் வசனம் 16 தொடங்கி 19 வரையிலும் ஏதேன் தோட்டத்திலே இருந்த மனிதன் ஒன்றை தேடிக்கொண்டான், ஒன்றை அனுபவித்தான். வாசிப்போம். அவர் ஸ்திரீயை நோக்கி நீ கர்ப்பவதியாய் இருக்கும்போது உன் வேதனையை மிகவும் பெருக பண்ணுவேன். வேதனையோட பிள்ளை பெறுவாய். வேதனை வரும். உன் ஆசை உன் புருஷனை பற்றி இருக்கும். அவன் உன்னை ஆண்டு கொள்ளுவான் என்றார். பின்பு அவர் ஆதாமை நோக்கி நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விளக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடியினாலே பூமி உன் நிமித்தம் சபிக்கப்படும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோடு அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியில் இருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணாய் இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய் என்றார். நல்ல கவனிங்க. இந்த ஆதாமும் ஏவாளும் பாவம் செய்யும் வரைக்கும் இந்த ஒரு சாபம் அவர்களுடைய வாழ்க்கையில இல்லவே. பாவம் செய்தவுடனே ஏவாளுக்கும் தேவன் சில சாபத்தை அனுமதிக்கிறார், ஆதாமுக்கும் சில சாபத்தை அனுமதிக்கிறார். வருத்தம் வரும், வேதனை வரும், மரணம் சம்பவிக்கும் என்று 3 காரியத்தை அந்த வேத பகுதியிலே நீங்கள் கவனிக்கலாம். வீட்டுக்கு போய் கோடிட்டுக் கொள்ளுங்கள். வேதனை, வருத்தம், மரணம். சொல்லுங்கள். வேதனை, வருத்தம், மரணம். இந்த 3ம் கீழ்ப்படியாமை. எல்லாரும் சொல்லுங்கள் சத்தமா இன்னொரு முறை. இந்த ஒரு சுபாவம் வந்த உடனே தேவனிடத்திலிருந்து வந்த ஒரு மிகப்பெரியதான தண்டனை, ஒரு சாபம். இந்த 3 வேதனை, வருத்தம், மரணம். திரும்ப ஒருக்கா சொல்லுங்கள். இது மனுஷனுக்குரியதல்ல. தேவன் படைத்த பொழுது இது மனுஷனுக்குரியதா இருந்தது இல்ல. மனிதனுக்கு தேவன் ஆளுகையை கொடுத்தார். தேவன் மனிதனுக்கு சுக வாழ்வை கொடுத்தார். தேவன் மனிதனுக்கு பலனை கொடுத்தார். தேவன் மனிதனுக்கு புது வாழ்வை கொடுத்தார். நான் உங்களுக்கு ஒரு விசேஷமான காரியத்தை சொல்லுகிறேன். ஆண்டவர் முதலாக ஆதாமிடத்திலிருந்து ஏவாளை உருவாக்கும் பொழுது ஆண்டவர் ஆதாமுடைய எலும்பை எடுத்துதான் ஏவாளை உருவாக்கினார். ஒரு அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணினார்னு பைபிள் சொல்லுது. இன்னைக்கு மருத்துவர்கள் ஊசி குத்தி அந்த மயக்கத்தை வர வைக்கிறார்கள். ஆனால் ஆண்டவர் பரம வைத்தியர் அயர்ந்த நித்திரையை வரப்பண்ணி தழும்புகளே இல்லாமல் அவனுடைய எலும்புகளை ஆபரேஷன் பண்ணி வெளியே எடுத்து அந்த எலும்புகளினாலே இன்னொரு மனுஷியை என் தேவன் சிகிச்சை செய்து உருவாக்கி சிருஷ்டித்த தெய்வத்தை நானும் நீங்களும் ஆராதிக்கிறோம், விசுவாசிக்கிறவர்கள். அல்லேலூயா. தேவ பிள்ளைகளே, அந்த சரீரத்தை பார்த்தப்போ ஒரு வடிவில்லை. There is no scars in Adam's body. இன்னைக்கு மனுஷர்களுடைய சரீரத்தில் எத்தனை கத்தி, எத்தனை ஆபரேஷன். But this is not from God. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த போது அவரே சிகிச்சை செய்தார், அவரே மருத்துவம் பார்த்தார், அவரே இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக மாற்றினார், அவரே எல்லாம் பார்த்து கொண்டார். அதனால தான் இவர்கள் தவறு செய்த பொழுது, கீழ்ப்படியாமை என்கிற தவறு செய்த போது இந்த 3 சாபங்களும் அவர்கள் மேல் வருகிறது. என்ன சாபம்? நம்பர் 1 வேதனை, நம்பர் 2
வருத்தம். நம்பர் 3 மரணம். இது மூன்று வந்த பிறகு முழு உலகமும் இதை அனுபவிக்க ஆரம்பித்தது. மனுக்குலம் அனுபவிக்க ஆரம்பித்தது. பின்பு கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு என்று சில பிரமாணங்களை தேவன் மோசே மூலமாக யாத்திராகத்தில் தரும் பொழுதுதான் ஒரு மிக முக்கியமான பிரமாணத்தை தர்றார். அதை தான் முத வாசிச்சோம். திரும்ப ஒரு கதை வாசிப்போமா? யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 13ஆம் அதிகாரம் 15 26 வாசிங்க. நீ உன் தேவனாகிய கர்த்தரின் சத்தத்தை கவனமாய் கேட்டு. எல்லாரும் சொல்லுங்க, சத்தத்தை கவனமா கேட்டு. கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கதான் பிரமாணம் வருது. புரியுதா உங்களுக்கு? எந்த இடத்துல ஆதாம் ஏவாள் தேவனுடைய சத்தத்தை கவனமா கேட்க தவறினார்களோ, எங்கே அந்த தவறுதலின் நிமித்தம் பாவத்தின் நிமித்தம் வியாதியும் வேதனையும் மரணமும் வந்ததோ, அதை எல்லாவற்றையும் நான் உங்களுக்கு வர வைக்க கூடாது. அப்படின்னா அந்த வேதனை, அந்த வருத்தம், அந்த மரணம் வரக்கூடாது. அப்படின்னா நீங்கள் என்ன செய்ய வேண்டும்? இஸ்ரவேலர்களுக்கு பிரமாணம் தருகிறார். நீங்கள் என் சத்தத்தை கவனமாய் கேட்டு அவர் பார்வைக்கு செம்மையானவைகளை செய்து, அவருடைய பார்வைக்கு செம்மையானபடி எல்லாம் செய்து, அவர் கட்டளைகளுக்கு செவி கொடுத்து, அவருடைய கட்டளைகளுக்கெல்லாம் செவி கொடுத்து, அவருடைய நியமங்கள் யாவையும் கைக்கொண்டார், அவர் நியமங்களை யாவையும் கைக்கொண்டால் நான் எகிப்தியருக்கு வர பண்ணி. இப்பதான் சொல்றாரு, இதோ எந்த மனிதனால இந்த பூமிக்குள்ள வருத்தம், வேதனை, மரணம், வியாதிகள், சுகவீனங்கள், பலவீனங்கள் உள்ளே வந்ததோ, அது எதுவுமே உனக்கு வராது. சத்தம் வரல கர்த்தருடைய பிள்ளைகளே. கர்த்தர் உங்களை தொட்டு கொண்டிருக்கிறார். விசுவாசிக்கும் பொழுது வாயை திறந்து ஆமென் சொல்லுங்கள். தேவ பிரசன்னத்தை உணர்ந்து ஹல்லேலூயா சொல்லுங்கள். கர்த்தருடைய வார்த்தை கனமனனும் நினைச்சீங்கன்னா எப்படி வேணாலும் கனமனலாம். அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்காத ஆதாம் ஏவாளுக்கு எதெல்லாம் வந்ததோ, உலகத்திற்குள்ளே எந்த வியாதி எல்லாம் வந்ததோ, எகிப்தியனுக்கு எந்த வருத்தம் எல்லாம் வந்ததோ, எகிப்தியனுக்கு எத்தனை விதமான வியாதிகள் வந்ததோ, அது எதையும் உனக்கு நான் வர பண்ணேன். கையை உயர்த்தி ஆமென் சொல்லுங்கள். அதை நான் உனக்கு வர பண்ணேன். நீ செய்ய வேண்டியதெல்லாம் என் சத்தத்துக்கு நீ கவனமாய் செவி கொடுக்கணும். என் கட்டளைகளை நீ கை கொள்ள வேண்டும். என் நியமங்களின்படி செய்ய நீ கவனமாய் இருக்க வேண்டும். இவைகளின் படி நீ நடந்தால் இந்த வேதனை, இந்த வருத்தம், இந்த மரணம் உனக்கு வராதே. சொல்லுங்கள், எனக்கு வராதே. சொல்லுங்கள், இயேசுவின் நாமத்தினாலே I feel the power of the Holy Spirit. சொல்லுங்கள், எனக்கு வராதே. உனக்கு வராதுன்னு சொல்லிட்டு சொல்லுகிறார், நானே உன் பரிகாரியாகிய கர்த்தர் என்றார். காரணம், நீ என் சத்தத்தை கவனமா கேட்கிறபடினால, என் வார்த்தைகளை நீ பின்பற்றுகிறபடினால, நீ என் பிள்ளையா இருக்கிறபடினால உனக்கு மருத்துவர் நான் தான். உன்னை குணமாக்குகிற பரிகாரி நான் தான். உன் வியாதிகளுக்கு பரிகாரியாய் மாறினதுக்கு நான் தான். உன்னுடைய சாபங்களையும் வியாதிகளையும் சுமந்து கொண்டது நான் தான். I am the Lord who healeth thee. உன்னை குணமாக்குகிறவர் நான். எத்தனை பேருக்கு இன்றைக்கு இயேசு டாக்டராக மாற விரும்புகிறீர்கள்? உங்கள் குடும்ப மருத்துவராக இயேசு மாற விரும்புகிறார். உங்களை சுகமாக்குகிறவர் ஒருவர் உண்டு. உங்களை விடுவிக்க ஒருவர் உண்டு. வியாதி இல்லாத ஒரு வாழ்க்கையை வாழ வைக்க என் தேவன் வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். எத்தனை பேர் அந்த அபிஷேகத்துக்குள்ள இன்னைக்கு ராத்திரி வர போகிறீர்கள்? சொல்றாரு, பாவம் வந்துருச்சு, அவன் கட்டளைக்கு கீழ்ப்படியில, சத்தத்துக்கு செவி கொடுக்கல, அது நிமித்தம் அவனுக்கு வேதனை வரும், வருத்தம் வரும், மரணம் வரும். ஆனா யெகோவா தேவனை ஆராதிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் சத்தத்தை கேட்டு நடந்தா
எகிப்தியருக்கு நான் வரப்பண்ண எந்த வியாதியையும் உங்களுக்கு நான் வரப்பண்ணேன். I am the Lord who healeth thee. உன்னை குணமாக்குகிறவர். ஓ, கர்த்தர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு தருகிறார். அவர் ஒருபோதும் நமக்கு வியாதியை தர விரும்புகிறவர் அல்ல. He will never send sickness. ஐயா, அவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு வியாதியை கொடுக்க விரும்புகிறவர் அல்ல. அவர் சொல்றாரு, நானே உன் பரிகாரி, நான் உன்னை குணமாக்குகிறவர். விசுவாசிங்க, இயேசு நம்மை குணமாக்குகிறவர். ஏசாயா தீர்க்கதரிசி எத்தனையோ 1000 வருஷங்களுக்கு முன்பாக தீர்க்க தரிசனம் சொல்றாரு, ஒருவர் நமக்காக சிலுவையிலே மரிப்பார், அவருடைய மரணத்தினாலே அவருடைய சரீரத்திலே விழுகிற எல்லா தழும்புகளாலே நானும் நீங்களும் குணமாகுவோம். That was a prophecy given by Isaiah. இந்த ஏசாயா சொல்கிறான், அவருடைய சரீரத்தில் விழுகிற ஒவ்வொரு அடி காயங்களின் நிமித்தமும் அந்த காயங்களை நோக்கி பார்க்கிறவர்கள் சுகம் அடைவார்கள். It was a prophecy. அது ஒரு தீர்க்க தரிசனம் ஐயா. ஏசாயா 53ஆம் அதிகாரம் வாசியுங்கள் 5வது வசனம். நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம். அவருடைய தழும்புகளால் நாம் குணமானோம். ஐயா, உங்ககிட்ட நான் தப்பா பிரசங்கம் பண்றேன் போல, தப்பான ஆளுகிட்ட பிரசங்கம் பண்றேன் போல, விசுவாசம் இல்லாதவர்களுக்கு பிரசங்கம் பண்றது போல இருக்கு. எத்தனை பேர் உண்மையா விசுவாசிக்கிறீங்க? Do not doubt God. Believe in His word. அவருடைய வார்த்தையை விசுவாசிக்கிறவர்களுக்கு தாங்க வசனம் கிரியை செய்யும். கர்த்தர் சொல்றாரு, அவருடைய சரீரத்தில் விழுந்த தழும்புகள் எல்லாம் காரணம் நீங்கள் குணமடைவதற்காக. You need to be healed. உங்களுடைய சுக வாழ்வை விரும்புகிறவர் தேவன். அதை நம்புங்கள். முதலாவது, அநேகர் ஆண்டவரை கெட்டவராக பார்க்கிறோம். ஆண்டவர் தான் இந்த வியாதியை தந்தார், ஆண்டவர் தான் இந்த பலவீனத்தை தந்தார். இல்லை, அவர் மனிதனுக்கு வியாதியை அனுமதிக்கவில்லை. அவர் வியாதியை அனுப்புகிறது இல்லை. வியாதிக்கு காரணம் கர்த்தர் இல்லை. மனிதன் தேவ சத்தத்தை கேட்க என்றைக்கு மீறுகிறானோ, என்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளின் கட்டளைகளையும் நடக்க விரும்பாமல் அவன் மீறி நடக்கிறானோ, அப்போதுதான் வியாதிகள் அவன் வாழ்க்கையில வருகிறது. அப்பனா இன்னைக்கு இரவு வியாதியா வந்திருக்கிறவர்களானாலும் சரி, வியாதியே இல்லாத ஒரு வாழ்க்கை இன்று வரையிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிறவர்களானாலும் சரி, கவனமாய் கேளுங்கள். அவர் சத்தத்தை கேட்பதற்கு நீங்கள் ஜாக்கிரதையாய் இருக்க வேண்டும். Listen carefully to the voice of the Lord. அவரிடத்திலே சுகம் உண்டு. அவர் குணமாக்குகிறவர். அவர் கர்த்தருடைய பிள்ளைகள் பார்த்து மனதுருகினவர். பைபிள் சொல்லுது, திரளான ஜனங்கள் வியாதியஸ்தர்களாய் அவருக்கு முன்னே கூடியிருக்கும் பொழுது அவருடைய மனது உருகினதாம். He had compassion on the people. மனதுருக்கமுள்ள ஒரு தெய்வத்தை நானும் நீங்களும் ஆராதிக்கும் போது அவர் நம்மளை சுகமாக்காமல் இருப்பாரா? அவர் நம்முடைய வியாதிகளை நீக்காமல் இருப்பாரா? அவர் நம்முடைய வியாதியை பார்த்து அலட்சியம் பண்ணுவாரா? இல்லவே இல்லை. சிலுவையிலே அவர் பலியானதற்கு மிகப்பெரிய காரணமே அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாவதற்காக. சொல்லுங்க, I am healed. நெஞ்சில தட்டி சொல்லுங்க, I am healed. Hallelujah. அப்ப வியாதி வருதே பாஸ்டர். என்ன பாஸ்டர் காரணம்? எங்கேயோ கர்த்தருடைய சத்தத்தை நாம கேட்க தவறி இருக்கிறோம். எங்கேயோ தேவனுடைய வார்த்தைகளை கை கொள்ள நாம் தவறி இருக்கிறோம். ஆண்டவர்கிட்ட இன்றைக்கு ஒப்பு கொடுத்த, ஆண்டவரே
கூட நீங்க பேசுங்க. இந்த வியாதிக்கு என்ன காரணம்னு என் கூட பேசுங்க. என்னைக்கு ஆண்டவருடைய பிள்ளை அவர் சத்தத்தை கேட்க தன்னுடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுக்கிறார்களோ, when you submit yourself to hear the voice of the Lord, you will be healed. நீங்க சுகமாகிடுவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? நீங்க சுகமாகிடுவீங்க. ஒரே ஒரு காரியம் மட்டும்தான், அவர் சத்தத்தை நீங்க கேட்கணும். அவருடைய வார்த்தைகளை நீங்க கேட்கணும். You have to listen. Take time to listen to the Spirit of God. ஆண்டவருடைய சத்தத்தை கேட்க ஒவ்வொரு நாளும் நம்மளை ஒப்பு கொடுக்கணுங்க. எங்க தவறுன ஆண்டவரே? அதனாலதான் தாவீது சொல்றாரு, ஒவ்வொரு ராத்திரி நான் படுக்கையிலே உட்கார்ந்து நான் தேவனோடு பேசிக்கொண்டிருப்பேன். எங்க தவறினேன்? இன்னைக்கு யாரோடு நான் தவறா பேசினேன்? இன்னைக்கு நான் எங்க தப்பா நடந்தேன்? இங்க நான் எங்க தோல்வி அடைஞ்சேன்? எங்க நான் மிஸ்டேக் பண்ண? ஆண்டவர் எனக்கு உணர்த்துங்க. எத்தனை பேருங்க நம்புறீங்க பரிசுத்த ஆவியானவர் உணர்த்துகிறவர்னு? அவர் உணர்த்துவார். அவர் உணர்த்துவார். மீறுதலும் பாவமும் இதாங்க நம்முடைய சரீரத்தில் இருக்கிற எத்தனையோ வியாதிகளுக்கு காரணம். ஆனால் அந்த வியாதிகளுக்கெல்லாம் தீர்வு இயேசு என்கிறவர் ஒருவரை தவிர வேற ஒரு தீர்வு இல்லை இந்த உலகத்தில். நீங்க எடுக்கிறீங்களா எத்தனையோ மெடிசன்ஸ், அந்த மெடிசன்ஸ் எல்லாம் எவ்வளவு ட்ரக்ஸ் கண்டெயின் பண்ணியிருக்கிறது, எவ்வளவோ ட்ரக்ஸ் உள்ளே இருக்கிறது. ஒரு சிலரெல்லாம் கொத்து கொத்தா மாத்திரைகளை விழுங்கிக் கொண்டிருக்கிறோம். எவ்வளவு சைட் எஃபெக்ட்ஸ் அந்த மருந்துகள் கொண்டு வருகிறது. மருந்து எடுக்க கூடாது என்கிறது தேவன் உங்களோடு கூட தனிப்பட்ட விதமாய் பேச வேண்டிய ஒன்று. நான் உங்களுக்கு சொல்லக்கூடாது நீங்கள் மருந்து எடுக்க கூடாது என்று. இட் இஸ் டிபெண்ட் ஆன் யுவர் ஃபெய்த். உங்களுடைய விசுவாசத்தின் அளவை பொறுத்து தேவன் உங்களுடைய இடைப்பட்டுவாரானால் you can stop your medicine, but it has to be God's instruction to you. கர்த்தர் உங்களோடு பேசி இருக்கணும். ஆனால் நான் எதற்கதை ஒரு உதாரணமாய் சொல்கிறேன், ஆனால் எந்த மருந்தை எடுத்தாலும் there will be a side effect. உங்க சரீரத்தில் சுகமாக வேண்டிய ஒரு வியாதியை சுகமாக்குவதற்காக நீங்க எடுக்கிற மாத்திரை இன்னொரு வியாதியை உங்கள் சரீரத்திலே உண்டாக்கி கொடுக்கிறது. உங்கள் ஜாய் டிவியில் திங்கள் முதல் வெள்ளிக்கிழமை வரையிலும் தினமும் இரவு 9 மணி முதல் 9:30 மணி வரையிலும் தீர்க்க தரிசன சத்தம் என்ற நிகழ்ச்சியை காணத் தவறாதீர்கள். உங்கள் ஜெப தேவைகளுக்கும் மேலும் ஆலோசனைகளுக்கும் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி: பாஸ்டர் ஆர் பிலிப், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், அன்பு நகர், வஞ்சியாபுரம் பிரிவு, பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் 642006. செல்போன் நம்பர் 9600457569 மற்றும் பாஸ்டர் டேவிட் செல்வம், பெட்ரா இவாஞ்சலிக்கல் டெலிவரன்ஸ் சர்ச், எண் 11, உஜ்ஜால் சிங் தெரு, ராமகிருஷ்ணாபுரம், ஈஸ்ட் தாம்பரம், சென்னை 59. தொடர்பு கொள்ள 8939676077. Our address: Petra Evangelical Deliverance Church, number 6, Jalan, PTP 1/1, Taman, Perindustrian, Tosik, Perdana 47120, Puchon. For prayers 601163921522.